Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ஷூட் பண்றேன். You all know I'm not consistent these days and வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டைட்டில் and thumbnail பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Most popular beginner friendly chemical peel தான் ரிவ்யூ பண்ண போறோம். Yes, the DERMA ஓட 15% AHA and 1% BHA chemical peeling solution பற்றி தான் வந்து உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எப்பயும் சொல்கிறது தான், இது வந்து நானே காசு போட்டு வாங்கினது, எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது. அண்ட் என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இதை தவிர நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்டாக நான் எதை பார்க்குறேன்னா அது கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் தான். பிகாஸ் திங்க் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற 3 ப்ராடக்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எல்லாரோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் தான். ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து திரும்ப சொன்னதே சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். டெட் ஸ்கின் செல்ஸை நம்ம எதுக்காக ரிமூவ் பண்ணணும் அண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும், why chemical exfoliation and why not physical. மார்க்கெட்ல இருக்கிறதுல பெஸ்ட் AHA and BHA பீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோவில் முழுக்க இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணுறப்ப என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இது எப்படி செட் ஆச்சு, நான் இதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றத மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பற்றி பார்த்துடலாம். AHA அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் வந்து இதில் 15% கொடுத்துருக்குறாங்க அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் வந்து 1% கொடுத்துருக்குறாங்க. அந்த 15% AHA வந்து 3 பேசிக்காக இருக்கிற AHA ஆசிட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதில் ஒன்று வந்து 5% கிளைகாலிக் ஆசிட், இன்னொன்று வந்து 5% லாக்டிக் ஆசிட் அண்ட் ஃபைனலி 5% மேண்டலிக் ஆசிட். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், மேண்டலிக் ஆசிட் இது 3 சேர்ந்து தான் வந்து இதில் AHAவாக ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா ஆசிடோட கான்சன்ட்ரேஷனும் வந்து வெரி வெல் பேலன்ஸ்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கெமிக்கல் பீல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட வந்து இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இந்த AHAல இருக்கிற இந்த லாக்டிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் இது எல்லாமே வந்து நமக்கே தெரியும், இட்ஸ் அ ஸ்கின் லைட்டனிங் ஏஜென்ட். ஸோ நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனை குறைச்சி நமக்கு ஹெல்தி க்ளோ கொடுக்கறதுக்கு வந்து இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BHAல இருக்கிற சாலிசிலிக் ஆசிட் பற்றி சொல்லவே வேணாம். ஈவன் நம்மளோட போர்ஸை கூட வந்து க்ளீன் பண்ணும் அண்ட் ஆல்சோ பாக்டீரியா இருக்குன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா we all know that salicylic acid works best. ஸோ ஓவரால் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வைஸ் வந்து வெரி வெல் சாட்டிஸ்ஃபையிங். பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். நம்ம பிகினராக யூஸ் பண்ணுறோன்னா மினிமம் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணோம். அண்ட் இதில் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது அண்ட் சாலிசிலிக் ஆசிட் வந்து 1% தான் இருக்குது. ஸோ பிகினராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்து இது எந்த இரிட்டேஷனும் காஸ் பண்ணாது. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய கெமிக்கல் பீல்ஸ் எல்லாமே வந்து 20% அண்ட் 30% AHA இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும். பட் இதில் வந்து அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். யூஸ்வலாக நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு மேலே வந்து இப்படி பைண்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த பாண்டை வந்து இந்த ஆசிட் பிரேக் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ தட் நமக்கு கீழே இருக்கிற நியூ ஸ்கின் லேயர் மேலே வந்துடும், மேலே இருக்கிற லேயர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது கெமிக்கல் பீல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். செகண்ட், நம்மளோட ஸ்கின் வந்து டெக்ஸ்சர்டாக இருக்குது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத் டெக்ஸ்சர்ட் ஸ்கின் கிடைக்கும். இதை தவிர உங்களோட ஸ்கின்ல வந்து டிஸ்கலரேஷன் இருக்குது, இல்லை அங்கங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லை நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டேன் ஆகிருச்சு அண்ட் ஃபைன் லைன்ஸ், பிரிங்கிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஒரு கெமிக்கல் பீல் வந்து ஆப்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலி நான் அவ்வளோக்கா இந்த டெர்மகோவோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணதில்லை. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் ஏன் நான் ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, because this is the only brand that makes chemical peel solution in the name Beginners. பழைய வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு செட் ஆகும்னு. பட் சேட்லி ஃபியூ பிராண்ட்ஸ் தான் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற AHA அண்ட் BHA பீல்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. லைக் ஒரு 10% AHA ஆர் 15% AHAல இருக்கிற ப்ராடக்ட்ஸை பார்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெமிக்கல் பீல்ஸை வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேகாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். பட் இந்த டெர்மகோ ப்ராடக்ட்டில் வந்து அவங்களோட பேர்லேயே வந்து பிகினர் பீலிங் ஃபேஸ் சொல்யூஷன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணனால திஸ் காட் அட்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிகினராக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பெருசாக எந்த பயமும் இல்லாமல் இது ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. நான் இதை எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது கிடையாது. பிகாஸ் இது வந்து உங்களோட வீக்லி ரொட்டீனில் தான் இருக்கணும். கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ஷுட் பி இன் யுவர் வீக்லி ரொட்டீன், நாட் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். இது வந்து சன்செட் ஆனதுக்கப்புறம், அதாவது ஈவினிங்க்கு மேலே தான் வந்து உங்களோட ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நான் எப்படி இது யூஸ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸை வந்து ஒரு மைல்ட் கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்னை வந்து டவல் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. தென் இந்த கெமிக்கல் பீலை வந்து ஃபியூ ட்ராப்ஸ் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது உங்களோட ஸ்கின்ல அப்படியே விட்டுட்டு தென் வாட்டர் வச்சு மட்டும் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஒரு ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸும் அன்றைக்கி யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் எப்பயும் சொல்கிறது தான் சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்ல வந்து நியூ ஸ்கின் லேயர் தான் வெளியே வந்திருக்கும். தட் வில் பி சென்சிட்டிவ் டு லைட். ஸோ வெளியில் போகிறோன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தான் போகணும். இல்லைனா சம்டைம்ஸ் உங்களோட ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கும் அடுத்த நாளும் வந்து எந்தவித ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. லைக் ரெட்டினாலாக இருக்கட்டும், வைட்டமின் சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேஸை வந்து ஷேவ் பண்ணாதீங்க. ஸோ கண்ணை சுற்றி அண்டு லிப்ஸ்க்கு பக்கத்தில் ரொம்ப ஆக்டிவ் ஆக்னி இருக்கிற இடம் அண்ட் அடிபட்டிருக்கு இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இது அப்ளை பண்ண அந்த 10 மினிட்ஸில் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப எரியுன்ற மாதிரி நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லைட்டாக அப்படியே நம்மளோட ஸ்கின் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த வித எரிச்சலும் இருக்காது. பிகாஸ் நீங்கள் ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு எரியிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. பிகினர் ஃப்ரெண்ட்லின்றனால எல்லாமே லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கனால உங்களுக்கு ஃபேஸில் வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி சென்சேஷன் எதுவுமே இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் வாஷ் இட் இமிடியேட்லி. ஆல்சோ இது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து லைட்டாக பிங்காக க்ளோயிங்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 ml ப்ராடக்ட் வந்து 499க்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் பற்றி பேசணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.